ஒரு சமூகம் வந்து திரைப்படம் என்பதை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலிருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி, அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும். அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும். வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் வந்து பொக்கிஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றத அச்சு அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் என்னும் நிக்கா வந்து அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம். அது கொஞ்சம் வேற, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை. முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கேருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை ஏன் நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. ராமுடைய 2 நாள் டார்ச்சருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தேன். மத்தியானம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்தேன். நான் சிறு வயதில் வளர்ந்த இடம் வந்து திண்டுக்கல். அப்போ எனக்கு தெரிஞ்ச முதல் சிறு வயசில் வந்து நம்மளுக்கு ஞாபகங்கள் இருக்குல்ல, முதல் முத்தம், முதல் திட்டு, முதல் அடி அப்படின்ற மாதிரி. முதல் தடவையாக காயம் பட்டது வந்து என் அம்மாட்ட. நான் ஒரு 10 பைசா திருடுவேன். எங்கள் அம்மா வந்து குளிக்க போகும்போதெல்லாம் அவங்க பாத்ரூமில் போனோடனே அப்படி நைஸாக போய்ட்டு ஒரு செம்பில் காசு இருக்கும், அந்த காசை எடுப்பேன். அப்படி பல தடவை வெற்றி திருடனாக இருந்தேன். ஒரு நாள் மாட்டி எங்கள் அம்மா ஏதோ எடுக்க வந்தாங்க, அந்த டைமிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஷார்ட் அப்படியே போனால் உள்ளே போனாங்க, நான் அப்படி மெதுவாக கை எடுத்து போனேன், வெளியே வந்துட்டாங்க, மாட்டிட்டேன். பயங்கரமான அடித்தும் எங்கள் அம்மா அவங்களுக்கு மனசு ஆறலை. உடனே ஒரு தீப்பெட்டி எடுத்தாந்து பற்ற வச்சு அதை அணைச்சிட்டு கையில் வச்சாங்க. அது மிக முதல் காயம், என் லைஃப்பினுடைய முதல் காயம். அந்த 10 பைசா எதுக்கு எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பைசா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் செவத்தில் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணோன்னா ஒரு கடை இருக்கும். அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய கடை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த முதலாவது இந்த இஸ்லாமியர் முஸ்லீம் அப்படின்னு பேசுகிறதே வெறுக்கிறேன். ஆக்சுவலாக அவரை வழி இல்லாமல் அப்படி அட்ரஸ் பண்ணுறேன். அதை அப்புறமால வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அமீரையோ நாசரையோ நான் முஸ்லீம்னு எனக்கு சொன்னவே தெரியாது. எனக்கு நாசர் வந்து என்னுடைய சித்தப்பா, அமீர் எங்கள் அண்ணன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து முஸ்லீமாக பார்க்காதீங்க. இது முஸ்லீம் படம், முஸ்லீம் ஆள் எடுத்தது அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு மகா கலைஞன் எடுத்த ஒரு படம், மகா கலைஞர்களாக உருவாக்க போகிற படம். ஸோ லெட் அஸ் பி வெரி ஓப்பன் ஆன் தட். ஐ வாண்ட் டு பி கிளியர் ஆன் தட். ஸோ அப்போ பக்கத்து கடையில் போயிட்டு அந்த 10 பைசா கொடுத்து ஒரு நிறைய கொத்துக்களாக தொங்கும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இப்போ இல்லை. ஆக்சுவலாக அதை பிடிச்சி சாப்பிட்டா அப்படியே சவ்வு மிட்டாய் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய முதல் முட்டாயம். ஸோ அந்த 10 பைசா கொடுத்து டெய்லி எடுப்பேன், திருடிட்டு போயிட்டு எடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டே எடுக்கலை. நான் 2 நாள் போய் வாங்கவும் இல்லை. ரொம்ப வறுமையான குடும்பம். அப்போ அந்த நல்ல கண் பெருசாக இருக்கும். ஒரு ஐ திங்க் 6 அடி நான் பார்த்த முதல் ஆம்பளைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக உயரமாக இருப்பார், பெரிய வழுக்க, கண் வந்து அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய நெற்றி. என் வாழ்க்கையில் பார்த்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பா இன்னும் மறக்கவே இல்லை. ஆக்சுவலாக இறந்து போயிருப்பார், இறந்து நேரம் மண்ணோட மண்ணை மக்கி போயிருப்பார் அவர். அவர் 3 நாளுக்கு அப்புறம் என்ன கேட்டார், என்னடா சண்முகா, என் பேர் சண்முகராஜா, எங்கள் அப்பா பேர் வச்சது, மாற்றிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா சண்முகா நீ வந்து அந்த முட்டாய் வாங்க வரது இல்லையா? நான் அப்படியே ரொம்ப அமைதியாக போட்டேன். அவர் எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டார் போல், ஓ உங்கள்கிட்ட வாங்க திருடுறதுக்கு தான் இங்கே திருடினானா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போல்.
ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அது பின்னாலே வீடு. அவர் வீட்டில் போனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டில் போனால் ஒரு பெரிய தட்டு இருந்துச்சு. அதை சுற்றி ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுடைய எல்லா சொந்தமும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நடுவில் சாப்பாடு போட்டு அந்த குழம்பெல்லாம் ஊற்றி உருட்டி ஒரு உருண்டை ஊற்றி என் கையில் கொடுத்தாரு. அதை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சொன்னார், நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு வந்து கொடுத்துருப்பேனே அந்த முட்டாயன்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து எனக்கு வந்து அன்னம் மட்டும் இல்லை, அறிவும் கொடுத்தாரு, கருணையும் கொடுத்தாரு. அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் சந்தித்த முதல் புத்தர்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம்னு இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 நாளுக்கு முந்தைய ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்பேக்காக இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட். நான்லாம் ப்ரே பண்ணேன் அந்த படம் நல்லா வரும். அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள் பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கார்த்திக் ஒரு பையன் தான் கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு, அந்த படம் இந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது ஓடக்கூடிய படம் கருப்பு. இப்போ பெரிய ஹிட்டு. அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம். நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. காலைல எந்திரிச்சோடனே செல்லு, அப்புறம் விமர்சனம், அங்கே அவங்க அவங்க அம்மா அங்கே அவங்க என்ன திட்டுறது, எங்கே கொஞ்ச நாளுக்கு வந்து ஃபுல்லாக அப்படி தான் திரிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எழுதுறது, நம்ம நினச்சதெல்லாம் எழுதுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது ஃபார் நோ ரீசன் வி டாக். அண்ட் நம்மளை மாதிரியே நம்ம குழந்தைங்களும் காப்பி அடிக்குது. ரோட்டில் போனால் நீங்கள் தமிழ்நாடை பற்றி, நீங்கள் மெட்ராஸை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சிக்னல் நின்று பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் பைக்கில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, ஆட்டோவில் நிற்பாங்க, கார் நிற்கும். ஒரு மனுஷன் ஒருத்தனை திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி ஒரு மனுஷன் இப்படி திரும்ப மாட்டான். இந்த படம் மனிதர்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தருது. இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த ரிசல்ட்லாம் போட்டு எதுக்கு பார்க்கணும்? இது யாரோ ஒருத்தர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார், இதை பார்த்தாவே ஓடுற படம் மாதிரி, இதை பார்த்தா ஓடுற படம் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக எடுக்கிற படம் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சின்சியர். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வெரி சின்சியர்லி. பட் இவங்களை ஊத்து பாருங்களேன். நான் ரொம்ப நேரம் அங்கேயே திரும்பிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன பேச போகிறது தெரியல. ஆனால் அவங்களை பார்த்துருந்தேன். அவங்க என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. அவங்களும் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அம்மா இருந்தார், என் தங்கச்சி இருந்தான், எங்கள் அண்ணன் இருந்தான், எங்கள் பெரியப்பா பையன் இருந்தான், நிறைய பெண்கள் இருந்தாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். மனிதர்களை எப்படி பார்க்க வேணும்னு சொல்கிறது தான் இலக்கியம்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்ட வந்து காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சுங்களா. அவர் வந்து மிஸ்டர் ராம் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் நிறைய வசதி வச்சுருப்பாரு, நிறைய காசு வச்சுருப்பாரு. சில பேருக்கு வந்து என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு வந்து அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியா, இல்லை அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். சாம் சிஎஸ் வந்து இந்த படத்தோட ஒன்றிய நல்ல பாடலில் கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மக்கிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000ல் ஒருவன் ஒரு படம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து மிஸ்டர் கஸ்தூர்ராஜா. எப்பவுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த தருணத்தில் இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மீராவோட உழைப்பும் இந்த 3 வருடமாக அவருடைய காத்திருத்தலும் நான் ரொம்ப அருகில் இருந்து பார்த்ததுனால இந்த நிமிஷம் இந்த நிகழ்வில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப பெருமிதமாக இருக்குது. மனப்பூர்வமாக சொல்கிறேன்.
எனக்கும் மீரா கதிரவனுக்குமான நட்பு வந்து ஒரு 20 வருட வரலாறு இருக்குது. அவர் அடூரோட நிழல் குத்து திரைக்கதை, அப்புறம் வந்து மீரா கதிரவன் மொழிபெயர்த்து, அதுக்கப்புறம் நிர்மால்யம், எம்டி வாசுதேவன் நாயருடைய நிர்மால்யம், பத்மராஜனுடைய பெருவழி அம்பலம், இந்த திரைக்கதைகளை எல்லாம் அவர் வந்து மொழிபெயர்த்து நான் கனவு பற்றை மூலமாக அதை பதிப்பிச்சிருக்கேன். 20 வருடத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் நட்புக்கு நடுவில் இருக்கிற இந்த பாலம் வந்து தீவிர சினிமா, தீவிர இலக்கியம். அது ஒரு நீண்ட நெடிய பாலம். அந்த பாலத்தில் முடிவடையாத கனவுகளோட நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கனவுல ஒன்று தான் ஹபீபி. அந்த கனவு இன்னைக்கு நனவாயிருக்கு. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த படத்தை வெறும் திரைப்படம்னு நான் சொல்ல முடியாது. இது ஒரு மிக வீரியமான அழுத்தமான பண்பாட்டு அசைவு. இந்த அசைவு நடக்கிறதுக்கு தமிழ் சினிமாவுக்கு 110 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் நடந்துருச்சு. இதை ஒரு இஸ்லாமிய சினிமான்னு சொல்கிறத விட ஒரு பெண்ணிய இயக்குனர் 3 தலைமுறை பெண்களுடைய வரலாறை சொன்ன படம் அப்படின்னு தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன்.